Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜ் ரோல் அண்ட் வெஜ் வீட் பாக்கெட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அரை கப் பீன்ஸ், அரை கப் குடைமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட அரை கப் அளவுக்கு முட்டைகோஸ், அரை கப் அளவுக்கு கேரட் துருவி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு வதங்கி இருந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இதில் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஓரளவு வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதோட நான் ஏற்கனவே ஊற வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் பச்சை பட்டாணி வேக வைக்கும்போது அதுலேயே தனியாக உப்பு போட்டிருக்கேன். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெஜ் ரோலுக்கு தேவையான வெஜ் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்து நான் 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து கோதுமை மாவு வந்துட்டு நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு உருட்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜ் மிக்ஸ்லேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து இதோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மைதா மாவு பேஸ்ட்டை இந்த மாதிரி ஓரங்களில் நம்ம தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டுட்டு இதை மடித்து லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஓரங்களையுமே அந்த பேஸ்ட்டு தடவி மடித்து விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம பூரி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தான் இதுவுமே. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா சிவந்ததும் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட வெஜ் வீட் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வெஜ் ரோல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே வெஜ் மிக்ஸை சப்பாத்தி செஞ்சுட்டு அதில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட வெஜ் ரோல். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரே வெஜ் மிக்ஸை வச்சு வெஜ் ரோல் அண்ட் வெஜ் வீட் பாக்கெட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.